நீ அழுதுட்டு நிக்க. சரி நீ போ. ஆமா, நான் தெரியாம தான் கேட்க. நீங்க எதுக்கு எப்பவும் என்ன தங்கச்சியில சத்தம் போட்டுட்டு இருக்குதியா? நீங்க உங்க தங்கச்சிட்டு அம்மையிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுதே இல்ல, அதே போல என்ன தங்கச்சிட்ட சிரிச்சு பேசுனேன் என்ன? நான் இது உன தங்கச்சிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணும். முதல்ல நான் ஒன்று சொல்லி நல்லா கேட்பீங்க. எனக்கும் அவனை தொங்கச்சிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு ஆசை தான். அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசினாலே தொங்கச்சி மனசுல தோணும், அத்தா ரொம்ப நல்ல ஒரு தங்கமானவன். அப்படி ஒரு நினைப்பு வேண்டாம் அவளை மனசுல. அடுத்த வீட்டில் வாழ போகிற பொண்ணாக இப்போ அவளுக்கு என்ன மேலே நல்ல கோபம் இருக்கும். இப்போ போகிற இடத்துல அத்தான் எப்படின்னு கேட்டாலே அத்தான் ரொம்ப மோசம் சொல்லிட்டு சொல்லுவா. எனக்கு அதான் வேணும். சிரிச்சு சிரிச்சு பேசினா அத்தா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அது வேண்டாம். அது பல பிரச்சனை உண்டாக்கி வச்சோம். சும்மா சும்மா அத்தான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்த என்னெல்லாம் பிரச்சனை வராங்களோ எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன நினைச்சாலும் சரிதான், அவள் போகிற இடத்துல நல்லா இருக்கணும். என்னால் அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கு அவ்வளோதான்.